ஆம்பளைங்களை ஒரு ஆம்பளைங்களை கடந்து போனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா பசங்களை காலேஜ் படிக்க வைக்கணும், அதான் ரொம்ப கஷ்டமே. வண்டியில அரிசி மூட்டை தூக்கி போட்டு போனோம், 4 மூட்டைனா கூட வச்சுன்னு போனோம். எல்லாத்தையுமே சிரிச்ச முகத்தோடயே சொல்றாங்க அவங்க கஷ்டத்தை கூட. எல்லா இடமும் மாற்றங்கள்லாம் மாற்றங்கள் நடக்குது. முன்ன முறை நீங்க பேட்டி எடுத்து நீங்க கொடுத்தீங்க, இப்போ அதுக்கு பின்னாடி வந்து சில மாற்றங்கள் நடந்திருக்கு, இன்னும் நடக்கும். வீட்டுல நான் எனக்கு வந்து 5 பிள்ளைங்க இருக்கு. அந்த 5 பிள்ளைங்களுக்கோசம் நான் இது ஒரு வேலையை செய்யல. இப்போ காலையில இது செய்யறேன், ஒரு 5 மணிக்கு மேல துணி வியாபாரம் செய்யறேன், அரிசி வியாபாரம் செய்யறேன். வீட்டுக்கு போய் அரிசி எடுத்துன்னு போய் போறேன். ஏன்னா எனக்கு வண்டி ஓட்டி நான் நல்லா இருந்தா மட்டும்தான் என் பிள்ளைங்களை காப்பாற்ற முடியும். அதுக்கோசம் வண்டியில அரிசி மூட்டை தூக்கி போட்டுன்னு போனோம், 4 மூட்டைனா கூட வச்சுன்னு போனோம். ஒரே மூட்டை 4 வீட்டுக்கு எடுத்துன்னு போனா, ஒரே இடத்துல இருக்கிறாங்கன்னா 4 மூட்டையும் எடுத்துன்னு போனோம். அதுக்கப்புறம் புடவை ஜாக்கெட்டு எல்லாம் துணி வியாபாரமும் பண்றேன். சாயந்தரத்துல இந்த வேலையும் பார்க்குறேன். அதுதான் எனக்கு வந்து ரொம்ப கீழ் மட்டத்தில் இருக்குங்க. பசங்களெல்லாம் ஒரு அளவுக்கு படிக்க வைக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் இல்லை. அஞ்சு பிள்ளைங்களையும் பார்க்கணும், படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணணும், இதெல்லாம் சேர்த்து செய்யணும்னாக்கா ஸ்டெப் எடுத்தால் தான் நம்ம ஒரு வேலையை செய்ய முடியாது. ஆனால் பசங்களை காலேஜ் படிக்க வைக்கணும், அதுதான் ரொம்ப கஷ்டமே. ஆனால் ஜென்ஸுக்கிறவங்களே எவ்வளோ யோசிக்கிறாங்க, லேடிஸ் என்ன பண்ணுறது. ஆனால் ஆம்பளைங்களை ஒரு ஆம்பளைங்களை கடந்து போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பொம்பளைங்கிட்ட கூட சமாளிச்சிடலாம், ஆம்பளைங்கிட்ட சமாளிக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது. எனக்கு அதுதான். எல்லாத்தையுமே சிரிச்ச முகத்தோடயே சொல்றாங்க அவங்க கஷ்டத்தை கூட. இப்போ இவங்க வந்து போனதுலேருந்து கிளீனாக வேலை நடந்துனே இருக்கு. ஒருத்தரும் எல்லா வேலையும் செய்கிறாங்க, ஒருத்தரை வந்து பார்க்குறாங்க. எம்எல்ஏ வந்து பார்த்தாரு, வாரத்துக்கு ஒரு டைம் வந்து எல்லாம் பார்த்துட்டு போய் எல்லாம் இதுன்றாங்க. ஆனால் இப்போதைக்கு வேலை நடந்துனே இருக்குது. நாம் எதுவும் சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை, ஆனால் வேலை நடக்குது. இல்லை லேடிஸ் ஸ்கூட்டியில் வரும்போது அந்த வர்ற வழியில் ஏறுறாங்க பாரு, அந்த இடத்துல கீழே விழுந்துட்டேன், மூட்டையோடு விழுந்துட்டேன். எல்லாம் வந்து தூக்குனாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கே வந்து இவங்க எடுத்தாங்க. இப்படி சொன்ன உடனே மைக்கானே எம்எல்ஏ வந்தார், எல்லாம் சரி பண்ணி தரமா சொல்லிக்கிறாரு. ஒரு 2 நாள் பொறுத்து மீட்டிங் எங்களுக்கு வச்சாங்க தனியாக. நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் செஞ்சு தரோங்க, எல்லாம் க்ளீனாக நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் க்ளீனாக வச்சுக்கிறோங்க. இந்த பவர் பிளாக்கை என்ன அது கீழே கல் எல்லாம் அந்த கல் தான் போட்டு விட்றோன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த மாதம் முடிஞ்சிடும். ஆனால் அன்னைக்கு இவங்க வந்து போன பின்னாடி ஏதோ ஒரு நம்மளுக்கு நல்லது நடக்குதுன்ற மாதிரி ஒரு எனக்கு எண்ணம் தோணுச்சு. அதே மாதிரி தான் நடக்குது ஒரு அளவுக்கு. ஆனால் அன்னைக்கு வந்து போனதுலேருந்து எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் கொஞ்சம் வேலை நடந்துனே இருக்குது. ஏன்னா ஒரே மட்டும் நடக்க முடியாது. ஆனால் க்ளீனாக வேலை எடுத்து ஸ்டெப் எடுத்து செய்கிறாங்க. குழந்தை யதார்த்தமாக தான் எடுத்துகிட்டு போனேன். அவங்க யாருமே எதிர்பார்க்கல மறுநாளே இந்த ஆக்ஷன் நடக்கும் அப்படின்னு. ஆனால் நல்லபடியாக எடுத்தாங்க. ஆனால் வேலையும் பாரு, நீங்கள் இன்னும் உள்ளே வந்தது இன்னும் வேலை நடக்குது இன்னமும். ஆனால் வேலை நடந்துனே தான் இருக்குது. உப்பு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஒரு அளவுக்கு வேலை நடக்க கொஞ்சம் க்ளீன் ஆகும்னு நினைக்கிறேன். எல்லாமே நல்லா டீசெண்டா வைக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அப்பதான் மக்கள் வந்து போவாங்க. எல்லா இடத்துலயும் வந்து பாக்குறதுக்கு இடம் சுத்தமா இருந்தாதான் நமக்கு அந்த இடத்துக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் போறோம்னா அது நீட்டா இருக்கும் அப்படின்றது. கொஞ்சம் கிளீனா நீட்டா இருந்தாதான் வந்து வாங்குவாங்க. அதில் தான் இருக்கிறது. அதே மாதிரி இடமும் நாங்க கிளீனா வச்சுக்கிறோங்க. சொல்லிட்டு ரொம்ப நன்றி.